இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்சர் 220 FI மாடலில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் ஃபியூஸ் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பற்றின கம்ப்ளைண்ட் தான். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்டர், ஹாரன், இண்டிகேட்டர் இது மட்டும் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போய்கிட்டே இருந்துச்சு. மித்தபடி பார்த்திங்கன்னா செல்ஃப் எடுக்குது. வண்டி மிச்சப்படி ஓடிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து டிஜிட்டல் மீட்டர் ஒர்க் ஆகாது, ஹாரனு, இண்டிகேட்டரு எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து காரணம் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டில் உள்ள டிம் அண்ட் பிரைட்டில் டிம்மை போட்டோம்னா வண்டி ஆஃப், அதாவது டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே கட் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், டிம்மை போட்ட உடனே டிஜிட்டல் மீட்டர் கட் ஆகிருக்கு. ஹாரன் எதையும் அடிக்காது, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது, ஆனால் வண்டி மட்டும் ரன்னில் இருக்கும், செல்ஃப் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டுமே ஒர்க் ஆகலை. முந்தி பார்த்துருந்திங்கன்னா வண்டியில் உள்ள லைட்டில் எரிஞ்சிருக்கும், டிஜிட்டல் மீட்டர் இதாக இருக்கும். இது எதனால் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இந்த லைட்டிங் ஃபியூஸ், அதாவது F4 இருக்குது பார்த்திங்களா, இந்த லைட்டிங் 15 amps ஃபியூஸ் தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சு என்னன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிம் அண்ட் பிரைட்டு ரெண்டையுமே போட்டாலும் வண்டி ஃபியூஸ் போகாது. இப்போ டிம்மு பிரைட் மாறி எதுங்களா டிஜிட்டல் மீட்டரில் பார்த்திங்கன்னா தெரியும், ஹை பீம் லோ பீம் அந்த லைட் ஆஃப் ஆகி டிம் அண்ட் பிரைட் மாற்றுறப்ப ஃபியூஸ் போல். இதே நீங்கள் முன்னாடி போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டிம்மை போட்ட உடனே வண்டி அதாவது டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே ஆஃப் ஆகிருக்கும். இப்போ ஹாரன், இண்டிகேட்டர் எல்லாம் எடுக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிம்முக்குரிய கப்ளரை கழட்டி விட்டேன். இந்த டிம்முக்குரிய கப்ளரை கழட்டி விட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளக்க அந்த டிம்முக்குரிய பல்புக்குரிய போகிற ஹோல்டரை மட்டும் கழட்டி விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த ஹோல்டரை மாட்டிட்டு மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நம்ம ஹோல்டரை மாட்டிட்டு மறுபடியும் உங்களுக்கு எப்படி ஃபியூஸ் போகுன்றதை காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பழையபடி ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக நான் டிம் அண்ட் பிரைட் சுவிட்சுக்கிட்ட உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஊற்று பாருங்கள். டிம் பண்ண உடனே ஆஃப் ஆயிடுச்சுங்களா, டிம் பண்ண உடனே ஆஃப் ஆயிடுச்சு, வண்டி ஓடிட்டுருக்கு. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த டிம்மை போட்ட உடனே அந்த ஹோல்டரோ வயரோ கம்ப்ளைண்ட் கிடையாது. அதில் உள்ள அந்த ஹெட்லைட் பல்பு தான். டிம்முக்குரிய வரக்கூடிய அந்த பல்பு வந்து ஃபியூஸ் ஆகி பாசிட்டிவும் நெகட்டிவுமே ஷார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதனால தான் நமக்கு வந்து போயிருந்திருக்கு. மிச்சபடி ஹோல்டர்லாம் நல்லா இருந்துச்சு, வயரிங்குமே நல்லா இருந்துச்சு. அந்த உள்ள பல்பு தான், உள்ளக்குள்ள எலமெண்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஷார்ட் ஆகிருக்கு. அதனால தான் அந்த லைட்டிங் ஃபியூஸ் தனியாக போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதனால தான் இண்டிகேட்டர், ஹாரன், டிஜிட்டல் மீட்டர் எல்லாம் ஒரே கனெக்ஷன்றனால சேர்ந்து கட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.